மக்கள் செத்தா என்ன, நம்ம நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், அப்படிதான் இருக்கிறாங்க. செத்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வடிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஆ? அது சாவறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை பண்றதுதானங்க அரசாங்கத்தோட வேலை. என்னத்தை சொல்லி என்னத்தை பண்றது ஒண்ணுமே புரியல. அதாவது இவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சியும் இப்ப வரப்போற கட்சி நாங்க தான் முதல்வர் அப்படின்னு சொல்ற கட்சியும் ஆல்ரெடி முதலமைச்சரா இருக்கிற கட்சியும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா நடுவுல மாற்றுறது யாரு? மக்கள் தானே. மக்கள் தானே ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க. இப்ப எனக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்றதும் டிவிகே விஜய் தானே. இவங்க ரெண்டு பேரும் எந்த கவலையும் படாம தான் இருக்கிறாங்க. விஜய் வந்து இன்னும் பார்க்க கூட இல்லை. இன்னும் வந்து கரூர் என்ன நடந்துச்சு, ஐயோ என்னோட ரசிகர்கள் தானே, என் ரசிகர்கள் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கலாம். மேபி இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பார்த்தா அது என்ன ஒன்றும் புரியல. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. கட்சிக்காரங்க அரசியல் விளையாட்டு எவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டா இருக்குன்ட்டு ஆஹ், என்னால் நம்ப முடியல. மக்களுடைய உயிரை வந்து குடிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு எங்கள் போஸ்டிங் முக்கியம், எங்களுடைய அரசாங்கம் முக்கியம், எங்களுடைய ஆட்சி முக்கியம். அப்படிதான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அஹ், எப்படிங்க ஒரு மக்களுக்கு என்ன வரும்? அடுத்து யாருக்கு ஓட்டு போடுறது, யாரை ஜெயிக்க வைக்கிறது? நம்மளுக்காக ஒரு தலைவன் நிற்க மாட்டானா, நம்மளுக்காக ஒரு தலைவன் இருக்க மாட்டானா அப்படின்னு அஹ், யாராலையுமே நினச்சி பார்க்க முடியல. ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். மக்களாகிய நம்ம ஒரு சில விஷயங்களை யோசித்து செயல்படலாம். விஜய் கட்சிக்காரங்க சொல்லியிருந்தாங்க, விஜயும் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், லேடிஸ் மெயினாக யாரும் வராதிங்க, குழந்தைங்க வராதிங்க அவர் சொல்லிட்டாரு. சொல்லியும் நம்ம போயிடும், குழந்தைங்களை தூக்கின்னு போகிறோம், குடும்பமாக போகிறோம் அப்படின்னா கடைசியாக தப்பு நம்ம மேலேயும் இருக்குங்க. மக்களாகிய நம்மளும் வந்து இந்த தப்பை தான் பண்ணுறோம். சினிமாக்காரன் நினச்சி தான் நம்ம போயிருக்கோம். சினிமாக்காரன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க, அவன் கடவுள் கிடையாதுங்க, அவரும் ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷனை பார்க்க தான் நம்ம போகிறோம், கடவுளை பார்க்க நம்ம போல.